வணக்கம் நண்பர்களே, என்றும் ஒரு புதிய காலையுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னா பாலப்பழம் பிடுங்க தான் போக போகிறோம். எங்கள் இடத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போக வேணும். பாலப்பழம் பிடுங்க தான் போக போகிறோம். அது நான் போகிறதுலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் காட்டுறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாலப்பழம் பிடுங்க போகிறதுக்கு வெட்டுறது கத்தி கொண்டு போகிறோம். பெரிய கத்தி பிடுங்கி போடுறதுக்கு ஒரு வாளி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தாகம் இல்லை, சரியான வெயில் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு கேன் தண்ணி, சின்ன கேன் தான், ஒரு 3 லிட்டர் வரும் கொண்டு போகிறோம். இவ்வளவு நாங்கள் கொண்டு போகிறோம். இனி நாங்கள் பிறகு அங்கே போயிட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு மரத்தில் கொஞ்சம் பழம் கிடக்குது. இதை பிடுங்கி சாப்பிட்டு அங்கால போய் தான் பிடுங்க போகிறோம். இதான் முதல் ஃபர்ஸ்ட்டாக பிடுங்கி சாப்பிடுவோம். நல்ல சுவையாக இருக்கொண்டு பார்ப்போம். நல்ல சுவையான பழம். இதில் கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு, ஒரு கொப்பில் தான் கிடக்குது. அங்கால அடுத்த உள்காட்டுக்கு போக போகிற மாதிரி தான். அல்ல பெரிய பழம் போலி 2 வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மரம் கண்டிருக்கிறோம். அதில் பழம் வண்டி இல்லை, பழங்களெல்லாம் இப்போ ஓஞ்சிட்டுது. பாலப்பழமெல்லாம் ஓஞ்சிடுது, பழுத்து ஓஞ்சிடுது பழங்கள்லாம். இப்போ 1-2 பழம் தான் கிடக்குது. இப்போ ஒரு மரத்தில் ஏறி வட்டுறோம். பார்ப்போம் அதில் பழம் இருக்கா இல்லையான்றதை இவ்வளோ பழம் வருதுன்னு பார்ப்போம். கூட கிடக்கிற மாதிரி கிடக்குது. இன்னொரு கட்டு கிடக்காத இழுத்து காட்டும். ஏன் பாருங்க, இதுதான் நாங்கள் பழங்களை ஆய போகிறோம். இப்போதான் வட்டி இருக்கிறோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் பாலப்பழங்கள். கொஞ்சம் தான் கிடக்குது, எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. அதான் உங்களுக்கு ஆஞ்சி காட்டுறோம். பார்த்தீங்களா, இதுதான் ஆஞ்சி வாளிக்க போடுறோம். வாளிக்கிறோம் முதல் இல்லையோ தெரியாது. இப்போ தான் ஆய தொடங்கி இருக்கிறோம். எனக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்த்தா வெட்டணும். ஒரே இடத்துல இருக்காத பாலப்பழம். கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்த்து வெட்டுவோம். இதான் 1000 வாளி நிறைய மாட்டோம் இன்றைக்கி. பழம் ஆஞ்சி போடுறோம். ஆனால் வாளி என்ன நிறையல். சின்ன பழங்கள் தானே, பழங்களும் வயதாக இருக்குது. மரத்தில் அடுக்கான பழம் இல்லை, ஓஞ்சிட்டுது பழங்கள். அப்போ அதால் வாளி சரியாக நிறையாது. இன்றைக்கு நிறையமோ தெரியாது. சரி பார்ப்போம், வெட்டி ஆயக்கூடியது ஆய்வோம். பார்த்தீங்கன்னா இதில் அந்த மரத்தில் கொஞ்சம் வாங்கிட்டோம். இப்போ அடுத்த புது மரங்களை தேடி போகிறோம். என்னோட வந்தாலே ஒரு ஆளை காணல, இங்கே மாற விட்டுட்டோம். எனக்கு அவரை தேடி பிடிக்க வேணும். அவரை தேடி பிடிக்கிறதோ இல்லை பாலப்பழம் பிடுங்குறதோன்னு சரியாக கட்டத்தில் நிற்கிறோம். இப்போ அவரை தேடி தான் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பலிக்கிட்டு அடுத்த காட்டுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். எங்களோட வந்து ஒருத்தர் இது வரைக்கும் ஆள் சந்திக்கலை. ஃபோன் பண்ணி பார்த்தா ஆள் ஃபோனும் எடுக்கலை. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. ஆள் திரும்ப எங்களோட சேருவா இல்லையான்றான்னு தெரியாது. நீங்கள் அடுத்த காட்டுக்கெலாம் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் கொஞ்சம் பழம் தெரியுது. இப்போ இந்த மரத்தில் சரி வெட்ட போகிறோம். கொஞ்சம் சின்ன பழம்தான், இந்த வேறு பழங்கள் இல்லை தானே, அதால் இந்த சின்ன பழத்தையாக தான் வெட்ட போகிறோம். அரிஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு ஒன்று வட்டி விழுத்திக்கிறோம். இப்போ அந்த கட்டில் பழங்கள் ஆய போகிறோம். கொஞ்சம் நிறைய பழங்கள் கிடக்குது, கொஞ்சம் பெரிய பழமாக கிடக்கு. இந்த பாருங்கள், பழங்கள்லாம் நல்ல பெரிய பழமாக இருக்குது. இந்த பழங்களை பாருங்கள், இது பெரிய பழங்கள். இந்த பழம் தான் இப்போ 1000. இனி இதை ஆஞ்சி போட்டு அடுத்த மரத்தில் ஏறி வெட்ட வேணும். அவனுக்கு ஏறி வெட்டவனுக்கு முசுறு கடையாண்டு கடிச்சு சரியான முசுறு கொடுக்கலாம். ஏறி வெட்டினவன் படியான் தம்பி, அவனுக்கு நிறைய முசுறு கடிச்சு போடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலப்பழம் ஆஞ்சு கொண்டு இருக்கிறோம்.
அதில் அங்காவது இருக்கிற பாருங்க, அவர் தான் சரியா பாலையில் இனம் கண்டு அவர் காட்டுவார், இந்த பாலையில் பழம் இருக்குது வெட்டுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அங்கால சொல்லுவார் இந்த பாலையில் பழம் இருக்கு சொல்கிறாரா இல்லை கண் பார்வை சொல்கிறாரா தெரியல, ஆனால் சரியா சொல்லுவார். அவற்றை அறிமுகப்படுத்தினா இப்போ நாங்கள் பழம்பட்டி 1000. பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டினோன்னா தண்ணி வருது பாருங்க, அந்த மழைக்கு சேமிச்சு வச்ச தண்ணி எல்லாம் இப்போ நாங்கள் வெட்டினோன்னா முழு தண்ணியும் வெளியே வருது. ஆனால் நல்ல தண்ணியை குடிக்கக்கூடிய தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் கசப்பாக இருக்கக்கூடிய மற்றபடி தண்ணி நல்ல தண்ணி. இது இந்த மழை காலம் சேமிக்கப்பட்ட தண்ணியில் இப்போ கெட்ட வெட்டோன்னா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பி தான் மேலே ஏறி வெட்ட போகிறார். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முசத்துக்குள்ளாலேயும் அந்த முள்ளுக்குள்ளாலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறுறான்றதை பாருங்கள். அங்கே மேலே நல்ல உயரம் மாதிரி தான் வெட்ட வேணும். ஏறி கொண்டு இருக்கிற மரத்தில் ஏறி எனக்கு கட்டு வெட்டி விழுந்தால் தான் பழம் பெரிய சின்னன்றது தெரியும். பெரிய பழமாக தான் இருக்குது, பழங்களெல்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு மரத்தில். அதால் தேடி தேடி வெட்ட வேண்டியாக இருக்குது. இல்லாட்டி 1 மரம் 2 மரம் வெட்டினா காணும், ஆஞ்சொன்று வீட்டை போயிருக்கலாம், அவ்வளோ பழம் இருந்தது. இப்போ காலங்கள் எல்லாம் மாற்றம், அதாவது பழங்கள் குறையிற காலமாச்சு. அதால் பழங்கள் குறைவு, மரங்களை தேடி தேடி தான் பார்த்தா வெட்டுறோம். இதில் பாருங்கள் கீழே வாரார் ஒரு அண்ணன் வரார். இவரான் எங்களுக்கு அந்த மரங்கள் எங்கே நிற்கிது, இந்த மரத்தில் இவ்வளோ பழம் இருக்குது, இந்த கட்டு வெட்டலாம் என்றதை எங்களுக்கு இவர் தான் சொல்லித்தரது. அவர் தான் காட்டுவார் என்னென்ன கட்டுகளை வெட்டுங்க, நல்ல பெரிய பழம் சின்ன பழம்ன்றதை இவர் தான் சொல்லித்தரது. இப்போ அவர்கிட்ட சொல்லிப்படி தான் நம்ம மரத்தில் ஏறி நாங்கள் வெட்டி கொண்டு இருக்கிறோம். கொப்பை இழுத்து எடுக்க போகிறோம். தம்பி தள்ளு, கொப்பை தள்ளுறான், தள்ளி விடு கொப்பை, நான் எழுதுறேன். அது மாதிரி அது மாதிரி பொங்கி போச்சு, அதை பிடிச்சி அங்கே எடுத்து இருக்கும். இதுதான் இப்போ விழுந்த கட்டு, சரியான முசுறு. இந்த பாருங்க எவ்வளோ முசுறு இருக்கு. இந்த முசுத்துக்கு தான் ஏறி வெட்டுறான். இப்படியேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெட்டுறான் முசுத்துக்குள்ளே. எவ்வளோ கடிச்சதோ தெரியாது, இங்கே மேலேருந்து துள்ளி கொண்டு தான் நிற்கிறான் முசுத்து கடியில். கண்டா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாக இருக்குதுன்னு. இப்போ வந்ததுக்கு இதுதான் பெரிய பழமாக இருக்குது. இதில் கொஞ்சம் பழங்கள் கிடக்குது, அப்போ கொஞ்சம் ஆயக்கூடிய மாதிரி இருக்குது. பழமும் பெரிய பழம், சுவையான பழமும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2 கொப்பு கையில் வச்சுருக்கிறேன். இதில் 2 கொப்பில் நல்ல பழம் கிடக்கு. நாங்கள் வந்ததுக்குள்ளே வந்து வெட்டின மரங்களுக்குள்ளே இந்த மரத்தில் உள்ள பழங்கள் தான் கொஞ்சம் நல்ல பழங்களும், கொஞ்சம் பழம் நெருக்கமாக இருக்குது. பெருசாக பழம் கொட்டுப்படை இல்லை, பழுத்து கொஞ்சம் நல்லா கிடக்கு இந்த 2 கொப்பும். இப்படி பழங்களை கிடச்சிருந்தேன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோக்கு வீட்டை போயிருப்போம். கொண்ட வாளியும் நிறைஞ்சிருக்கு. இது வாளியும் நிறைய இல்லை, வீட்டை போன வாடும் இல்லை. இப்படியே தேடி தேடி வெட்டி வெட்டி ஆஞ்சோன்னு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழம் ஆஞ்சோன்னு இருக்கிறோம். சரியான முசுரா கிடக்கு, நிற்கவும் மேலாமல் இருக்குது, அவ்வளோக்கு ஆயா மீனாக இருக்குது, அவ்வளோ முசுறு கடியாக இருக்குது. முசுறு உள்ள மரத்தில் தான் பழமும் இருக்குது. அப்போ என்ன செய்கிறது, ஏதோ சமாளித்து தான் வெட்டி ஆய வேணும், கடிக்க தான் ஆய வேணும். அப்படி தான் ஆயிரம். இப்போ பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருளுது. இதுக்கு நாங்கள் நிற்கிறது வந்து ஆனைக்காடு. இனி ஆனை வந்தாலும் சரியான பிரச்சனையாக போடும். அப்போ இப்போ வலிக்கிட்டா தான் நாங்கள் பொழுதோடு போய் சேரலாம். இப்போ மெல்ல மெல்ல அது மணல் வந்தது, மணல் பாறை. மெல்ல மெல்ல பாருங்கள் எவ்வளோ முசுரண்டு ஆய விடுதில்லை. முசுறு நிறைய பழம் கிடக்கா, நான் முசுறு விடுதில்லை ஆயிடுது. மெல்ல மெல்ல போச்சுன்னா 7 மணியாக போடும். அப்போ நாங்கள் இந்த பழத்தை பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆஞ்ச பழத்தை பார்த்தீங்களா. இந்த பார்த்தீங்களா நல்ல பெரிய பழம், நல்ல பழமாக இருக்குது. ஆனால் அந்த பழங்கள் குறைவான காலம் வழியாக நாங்கள் எங்களால் நிறைய பழம் ஆயலாம் போனது இருளுது. அப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போவோம் பொழுதோடக்கு முந்தி. அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடிச்சு கொண்டு என்ன ஒரு புதிய காலையை சந்திப்போம்.